தென்காசி சுந்தரபாண்டியபுரம் அன்னை முதியோர் காப்பகத்தில் உணவு ஒவ்வாமை காரணமாக மேலும் ஒருவர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் அன்னை நல்வாழ்வு டிரஸ்ட் என்ற பெயரில் ஆதரவுத்துறை இல்லம் செயல்பட்டு வருகிறது. இதை செங்கோட்டையை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் நடத்தி வருகிறார். பொதுமக்களிடம் நன்கொடை பெறப்பட்டு நடத்தப்பட்டு வரும் இந்த இல்லத்தில் மனநலம் குன்றிய மற்றும் முதியவர்கள் என 60க்கும் மேற்பட்டோர் மக்கள் தங்கியிருக்கின்றனர். ஜூன் 10 இரவு இந்த இல்லத்தில் உள்ளவர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டுள்ளது. இதை அருந்திய பலருக்கும் வாந்தி பேதி உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 9 பேர் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் சங்கர், செங்கோட்டையைச் சேர்ந்த அம்பிகா, சொக்கம்பட்டியைச் சேர்ந்த முருகம்மாள் இறந்தனர். ஜூன் 13ஆம் தேதி காலையில் சிகிச்சையில் இருந்த தனலட்சியம் இருந்தார். பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்தது. தொடர்ந்து காப்பகத்தை உணவு பாதுகாப்புத் துறையினர், வருவாய் அதிகாரிகள் ஆய்வு செய்து சீல் வைத்தனர். காப்பகத்தை நடத்தி வந்த செங்கோட்டையைச் சேர்ந்த ராஜேந்திரன் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருந்த ராமலட்சுமி, இசக்கியம்மாள், மாரியம்மாள், முப்புடாதி, மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட 12 பேரும் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த சிகிச்சையில் இருந்த தென்காசி இடைக்கால் பகுதியைச் சேர்ந்த முப்புடாதி என்பவர் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினத்தில் இருந்தார். மீதமுள்ள 11 பேருக்கும் நெல்லை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.